விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசன் பாடல்கள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் குமரையா. ஐயா, கவியரசர் நிறைய திரை இசை பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதில் பெரும்பாலான பாடல்கள் காதல் பாடல்கள். மற்ற கவிஞர்களும் காதல் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். கவியரசரின் காதல் பாடல்களையும் மற்ற கவிஞர்களின் பாடல்களையும் நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள்? ஏறக்குறைய சினிமா பாடலாசிரியர்கள் எல்லாருமே காதல் பாடல்களை தான் ஏராளமாக எழுதியிருப்பார்கள். காரணம், ஒரு சினிமா என்று சொன்னால் அந்த சினிமாவில் ஒரு 8 பாட்டு என்றால் அந்த 8 பாட்டில் ஒரு 4 பாட்டு காதல் பாட்டுகளாகத்தான் இருக்கும். இப்போ 4 பாட்டு இருந்தால் அதில் 2 பாட்டு காதல் பாட்டாக இருக்கிறதுனால காதல் பாடல்களை பரவலாக எல்லா பாடலாசிரியர்களுமே அதிகமாகத்தான் எழுதியிருப்பாங்க. கண்ணதாசனை பொறுத்தவரையும் அவரே தெளிவாக வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். ஒரு காதல் பாடலை எழுதுகிற பொழுது நானே காதலனாகி விடுவேன். அதனால் அவருடைய இரத்தத்தில் ஊறியது காதல் உணர்வு. நீங்கள் கீட்ஸை படித்தீங்கன்னா கீட்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவான், லவ் இஸ் மை ரெலிஜன், ஐ குட் பி மார்ட்டிட் ஃபார் மை ரெலிஜன்வான். காதலே என்னுடைய மதம், அந்த மதத்திற்காக எந்த தியாகத்தையும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஐ குட் பி மார்ட்டிட் அப்படின்னா சிலுவையில் அறையப்பட்டாலும் சரி, அதுதான் என்னுடைய மதம்னு சொல்லுவான். அதே போல் அந்த காதல் வயப்பட்டு அவன் அடைந்த துன்பங்கள் ஏராளம். கீட்ஸை பற்றி படிச்சிங்கன்னா அவனுடைய காதல் வயப்பட்ட தவிப்பு அவற்றையெல்லாம் அவன் தன்னுடைய காதலிக்கு எழுதிய கடிதங்களில் வெளிப்படுத்தி இருக்கிற விதம் இப்பொழுது படித்தாலும் நம்முடைய மனம் காயப்படும். அந்த அளவுக்கு எழுதியவன். வெறும் 26 வயதுக்குள்ளேயே அவன் வாழ்வு முடிந்து விட்டது. அதிகபட்சம் அவன் ஒரு 5 ஆண்டு காலம்தான் அவனுடைய இலக்கிய பயணம் நடந்தது. ஆனால் அந்த 5 ஆண்டு காலத்தில் இரவாத பாடல்களை, லிரிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தன்னுணர்ச்சி பாடல்கள், அவற்றை எழுதி அவன் தனக்கென்று ஒரு பெரிய பெருமையை பெற்றவன். அதுபோல் கண்ணதாசனுக்கும் காதல் தான் மதம். எனவே காதலை பற்றி எழுதுகிற பொழுது அவர் தன்னை மறந்த ஒரு லயத்தில் தான் வார்த்தைகளை வழங்குவார். மற்ற பாடலாசிரியர்கள் காதல் பாடல்கள், கண்ணதாசன் எழுதிய காதல் பாடல்கள், இவற்றுக்கிடையே என்ன வேற்றுமை என்று கேட்கிறீர்கள். நான் பாரதியாருடைய ஒரு காதல் பாடலை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாம். பாரதியார் காதலை கொண்டாடியவர். காதலினால் மானிடர்க்கு கலவி உண்டாம், கலவியினால் மானிடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானிடர்க்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பமுதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அதுவன்றோ இவ்வைய தலைமை இன்பம்னே சொல்கிறார். இந்த வையகத்தில் நீங்கள் வாழுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் பலவாக இருந்தாலும் அவற்றுள் தலைமையான இன்பம் என்பது நீங்கள் அடைகிற காதல் அனுபவம் தருகிற இன்பம்தான் அப்படின்னு பேசுவார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா பாடல். நான் எப்பொழுது நினைத்தாலும் அந்த பாடலை யூடியூபில் போட்டு பார்ப்பேன். அது பி.பி. ஸ்ரீனிவாசும் பி. சுசிலாவும் பாடிய அழகு, அதற்கு ஜி. ராமநாதன் இசையமைத்திருக்கிற அந்த இசைக்கோலம், உண்மையிலேயே அதுதான் ஆன்மீகமான காதலை காட்டுவது. உடம்பை மீறி உள்ளத்து உணர்வுகளை ஊடுருவி ஆன்மாவை அரவணைத்து கொள்ளுகிற பாடல். அதுதான் அமரத்துவம் பெற்ற தெய்வீக காதல்னு சொல்லணும். நீங்கள் அந்த பாடலையே பாருங்கள்.
காற்று வெளிகிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும். எவனும் இது வரைக்கும் அப்படி எழுதலை. காதலினுடைய அது என்ன எச்சில், இது அவள் வாயில் இருக்கிற எச்சில். ஆனால் அது இவனுக்கு எப்படி படுகிறது? அமுது ஊற்று, அது ஊற்று போல் சுரக்கிறது. அமுது ஊற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும். அதாவது அவ்வளவு குளுமையாக அவளுடைய கண்ணு, அந்த கண்ணிலிருந்து வெளிப்படுகிற பார்வை, அந்த பார்வையில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி, அது நிலவு ஊறி ததும்புகிறது. என்ன வார்த்தை பிரயோகம்! அது நெஞ்சில் கனல் மணக்கும் பூக்கள் அப்படின்னு ஒரு இடத்துல பாரதி எழுதுவான். அது மாதிரி அற்புதமான சொற்றொடர்கள் எல்லாம் பாரதியிடம் நம்மை வியக்க வைக்கிற அளவுக்கு விழுந்திருக்கு. இந்த பாடலை பார்த்தால் அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொன் ஒத்த நின் மேனியும் வேற்று நினைவின்றி என்னை தேற்றியே அங்கோர் விண்ணவனாக புரியுமே. இது என்னை என்ன ஆக்கிறது? இந்த மண்ணுலகத்தில் நான் இருந்தாலும் எனக்கு வேற்று நினைவே இல்லை, வேறு எந்த நினைவையும் எனக்கு கொண்டு சேர்க்கலை. ஆனால் என்னை அது விண்ணவனாக்கி விடுகிறது. உன்னை நினைக்கிற பொழுதே மண்ணில் இருக்கிற நான் விண்ணவனாகி விடுகிறேன். இந்த ரசவாதத்தை செய்வது எது? காதல் தான். அந்த காதலை தருபவள் யார்? நீ. உன்னுடைய அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நில ஊறி ததும்பும் விழிகளும் 10 மாற்று பொன் ஒத்த நின் மேனியும். அங்கே 10 மாற்று பொன்னு சொல்லும்போது கலப்பே இல்லாத தூய்மையான பொன் அப்படின்னு அர்த்தம். அது அப்படி கலப்பற்ற தூய்மையான ஒரு பொன்னின் நிறம் கொண்டவளாக அவள் இருக்கிறாள். அவள் மேனி முதல்ல அவளுடைய இதழ் அது அமுதூறுது, அமுதூற்றினை ஒத்த இதழ்களும், பிறகு கண்ணு நில ஊறி ததும்பும் விழிகளும், பிறகு ஒட்டுமொத்த உடம்பே 10 மாற்று பொன்னொத்த நின் மேனியும். இதை பார்க்கிற பொழுது என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே என்னை விண்ணவனாக புரியுமே அப்படின்றான். அப்புறம் பாருங்க, நீங்கள் நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா எந்த நாளினும் உன்னை போற்றுவேன். உன்னை எப்பொழுதும் போற்றுவது தான் எனக்கு வேலை. அதாவது கடவுளைத்தான் இப்படி ஒருவன் சதா சர்வ காலமும் போற்றி துதித்து புகழ்ந்து பாடுவது என்பது மரபு. ஆனால் இங்கே பண்ணுறான், காதலை கடவுள் நிலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்துகிறான். புரியுதுங்களா? உன்னை நீ காரணம் என்ன? நீ எனது ஆருயிர், நீ என் உயிரே நீ தான், என் ஆருயிர் நீ. அதனால் உன்னை நான் எப்பொழுதும் போற்றுவேன். துயர் போயின துன்பங்கள் நினை பொன்னென கொண்ட பொழுதிலே. உன்னை நினைத்தாலே, உன்னை பற்றி சிந்திக்கிற அந்த பொழுதிலேயே என் துயரம் அனைத்தும் ஓடிவிடுகிறது. அது துயர் போயின துன்பங்கள்னு இந்த சுசிலா அது இசைக்கோர்வைக்காக பாடுறது. அது எப்படி படிக்கணும்னா, துயர் போயின துன்பங்கள், அங்கே ஒரு இடைவெளி விடணும். அதனால் துயரம் என்பது வேறு, துன்பம் என்பது வேறு. துயரத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் இருக்கிற வேற்றுமையை நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும். அதனால் துயர் போயின, உன்னை நினைக்கிற பொழுதிலேயே துயர் போகிறது. அதே மாதிரி துன்பங்களும் என்னை விட்டு போகிறது. உயிர் தீயினில் வளர்ந்த சோதியே என் சிந்தனையே என் சித்தமே. இந்த காதல் ஜோதி, அந்த காதல் ஜோதியை எங்கே பாரதி காட்டுறான்? உயிர் தீயினில் வளர்ந்த ஜோதி. அது அந்த உயிரே தீயாக பெருகி அந்த தீயிலிருந்து வெளிப்படுகிற காதல் ஒளியாக வருகிறது. அந்த வார்த்தைகள், அது சொன்ன விதம், இதில் எங்காவது தசை சார்ந்த சரீரம் சம்பந்தப்பட்ட சதை மயக்கத்தை உருவாக்குகிற ஒரு இழிந்த வார்த்தை அல்லது மலினமான உணர்வை தூண்டுகிற ஒரு பதப்பிரயோகத்தை பாரதியிடம் பார்க்கவே முடியாது. அப்படி காதலை அவன் தெய்வ நிலையில் வைத்து கொண்டாடிய அந்த பாடல், அந்த பாடலுக்கு ஜீராமநாதன் அமைத்திருக்கிற இசை, அதிலும் குறிப்பாக விபிஎஸும் சுசீலாவும் பாடியிருப்பது
பாட்டின் முடிவில் உயிர் தீயினில் வளர்ந்த ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே என்று சொல்லிவிட்டு ஒரு ஆலாபனை கொடுத்து சுசிலா முடிப்பார். நாம் அப்படியே நம்ம ஆன்மாவை உடன் அழைத்து கொண்டு போவது போல இருக்கும். அதுபோன்று கண்ணதாசனுடைய பாடலை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் பாரதியை சொன்னேன். நீங்கள் மற்ற பாடலாசிரியர்கள் எழுதக்கூடிய பாடல்களில் சரீரம் சம்பந்தப்பட்ட சதை மயக்கம் இருக்கும். ஆனால் ஆன்ம கலப்பை அப்படியே எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகள் கண்ணதாசனிடம் வந்து விழுந்ததைப் போல வேறு யாரிடமும் விழுந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் ஏராளமான பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு கண்ணதாசனுக்குள் ஊறி போனதனால் இதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன். இப்போ இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா பாட்டை நீங்கள் ஒரு பக்கம் நிறுத்திங்க. இப்போ இந்த போலீஸ்காரன் மகள் படத்தில் இதுவும் பிபிஎஸ் பாடியது தான். எனக்கு அந்த பிபிஎஸ்ஸுடைய குரலே நான் அடிக்கடி இதிலே சொல்லியிருக்கேன். அது ஒரு சில்கி வாய்ஸ். அப்படியே பட்டு துணியின் மீது கை வைத்து வருடினால் அந்த ஸ்பரிசத்தில் கிடைக்கக்கூடிய சுகத்தை அந்த மனிதனுடைய குரலை காதின் வழியாக கேட்கும் பொழுதே நாம் அடையலாம். இந்த பாட்டிலே நீங்கள் பார்க்கணும். அது பாடல் காட்சிகளை பாரதி ராஜா அற்புதமாக பின்னாளில் எடுத்தவர். ஆனால் முதல்ல பாடல் காட்சியை விதவிதமான கேமரா கோணங்களில் அதை வெளிப்படுத்தி அந்த நேர்த்தியோடு கொண்டு வந்து சேர்த்தது ஸ்ரீதர் தான். அதில் இந்த போலீஸ்காரன் மகள் படத்தில் என்ன பாடல்! இப்போ நான் காற்று வெளியிடை கண்ணம்மாவை சொன்னேன். அதுக்கு நீ அந்த பாட்டை மனசில் வச்சுங்க, அதில் உள்ள வார்த்தைகளை மனசில் வச்சுங்க. அதில் அந்த உடலை மீறிய அந்த உள்ளத்தினுடைய உணர்வு, அந்த உணர்வு ஆன்மாவை தழுவுகிற அந்த பேரின்ப நிலை, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதில் அந்த ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையார் சிலைக்கு முன்னால் ஒரு சோலையில் சந்திப்பாங்க, காதலனும் காதலியும். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு விஜயகுமாரி பாலாஜியை பார்த்து கேட்குற மாதிரி அந்த காட்சி தொடங்கும். பொன்னென்பேன், சிறு பூவென்பேன், காணும் கண் என்பேன், வேறு என்பேன். அதாவது சின்ன சின்ன வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள், எல்லாருக்கும் புரியக்கூடிய வார்த்தைகள். அவற்றை மல்லிகை பூவை தொடுத்து சரம் சரமாய் கொண்டு வருவது போல, ஒரு மல்லிகை சரத்தை மாலையாக மாற்றுவதைப் போல இந்த வார்த்தைகளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இழைத்து இணைத்து அதற்கு ஒரு அற்புதத்தை உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை தான் கண்ணதாசனை பார்க்கணும். பொன்னென்பேன், சிறு பூவென்பேன், காணும் கண்ணென்பேன், வேறு என்னென்பேன். நீ தான் என் கண்ணுன்ன பிறகு எல்லாம் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதே அங்கே அவள் 10 மாற்று பொன்னொத்த நின் மேனியும்னு பாரதியார் பாடுறாரு. அதே போல தான் இவனுக்கு அவளை பார்க்கிற பொழுது அவளுடைய மேனியை பார்க்கிறான், அது பொன்னாக ஒளிருது. பொன்னென்பேன். அவளுடைய மென்மையை, அவளுடைய மெல்லியலாக இருக்கிறாள், அவளுடைய மென்மையான உணர்வுகளை அவன் அனுபவித்திருக்கிறான். அதனால் சிறு பூவென்பேன், காணும் கண் என்பேன். என் கண்ணே நீ தான், நீ இல்லைன்னா எனக்கு உலகம் இல்லை, பார்வை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் காணும் கண் என்பேன், வேறு என்னென்பேன். சொல்லிக்கினே போகணுன்றது இல்லை. இந்த ஒரு காணும் நீ என் கண்ணுன்னு சொன்ன பிறகு நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு பாலாஜி விஜயகுமாரி கேட்போம். அதை எழுதுறாருக்கான என்னென்பேன், கலை ஏடென்பேன், கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். நல்ல அந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். அதுதான் கண்ணதாசனுடைய சித்து விளையாடல். அவன் சொல்கிறான் நீ தான் என் கண்ணுன்னா, பொன்னென்பேன், சிறு பூவென்பேன், காணும் கண்ணென்பேன், வேறு என்னென்பேன்னா. இவ அங்கே என்ன அழகாக சொல்கிறா, நான் கண்ணு, ஆனால் அந்த கண்ணில் உள்ள பார்வை நீ. என்னென்பேன், கலை ஏடென்பேன், கண்ணென்பேன், பார்வை நீ என்பேன். இந்த பார்வை இல்லைன்னா கண் என்ன இருக்கு? கண்ணுக்கு முக்கியத்துவம் என்ன? அது பார்ப்பது தானே. அந்த பார்வை என்பது நீ தான், நான் வெறும் கண்ணு. எனவே என் பார்வையாக இருப்பது நீ என்ன கண்ணுன்னு சொன்ன, ஆனால் அந்த கண்ணின் பார்வை நீ தான் அவ திருப்பி சொல்கிறா. அப்புறம்
கொத்து மலர் எடுத்து முத்துச்சரம் தொடுத்து சிட்டு முகம் பார்த்தே சிரித்திருப்பேன். வார்த்தைங்கள்லாம் பாருங்க. அவன் சொன்னது அவ சொல்ற, தொட்டவுடன் நெஞ்சில் துள்ளி வரும் இன்பம் கண்டு கண்டு நானும் கழித்திருப்பேன். பிறகு அவன் சொல்றான், உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார். இதுதான் காதல் பாடல். இதுல தான் காதல் பாடல் இருக்கு. அங்கங்களை வர்ணிப்பது, விதவிதமாக விரசத்தோடு வார்த்தைகளை போட்டு விளையாடுவதில் இல்லை காதல். எப்படி அவன் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறான், அது கண்ணதாசன் எப்படி அந்த வரிகளில் கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு அதை நம்ம பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார். எந்த இடத்துல நீங்கள் மிகச்சிறந்த காதல் பாடல்கள் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா அதில் தாய்மை உணர்வு பொங்குகிற மாதிரி தான் அந்த தலைவி தன் கருத்தை வெளிப்படுத்துவாள். அவ இப்போ பாடுறா. அதுவும் எஸ் ஜானகி, எனக்கு இப்பொழுது கூட இந்த பாட்டை சொல்கிற இந்த நிலையில் இந்த பதிவு முடிஞ்ச உடனே போய் அந்த பாட்டை இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல் எனக்கு அந்த தாகம் தவிப்பும் இருக்குது. அது என்ன குரல், பிபிஎஸும் எஸ் ஜானகியும். எஸ் ஜானகி, சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போலே நான் தவழ்ந்திருப்பேன். அங்கே எங்கேயாவது விரசம் இருக்கா பாருங்க, அங்கே எங்கன்னா காமம் இருக்கான்னு பாருங்க. சின்ன சின்ன பறவை அன்னை அவள் மடியில் தவழ்வது போலே நான் தவழ்ந்திருப்பேன். அவன் சொல்கிறான், கண்ணை மெல்ல மறைத்து கையில் உன்னை எடுத்து காலமெல்லாம் நான் கழித்திருப்பேன். தாயின் மடியில் தவழ்வது போல் உன் மடியில் நான் தவழ்வேன் என்று அவள் பேசுகிற பொழுது, கண்ணை மெல்ல மறைத்து கையில் உன்னை எடுத்து காலமெல்லாம் நான் கழித்திருப்பேன். கண்ணில் கலந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன். வார்த்தைகளே பார்க்கணும். என் கண்ணில் முழுவதுமே நீ தான் இருக்க, என் நெஞ்சில் முழுவதுமே நீ தான் இருக்க. அதை கண்ணில் கலந்திருப்பேன், நெஞ்சில் நிறைந்திருப்பேன்னு வரும். இப்படி அந்த பாடல் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தால் அந்த ஆன்மாவை தழுவி செல்லுகிற அழகான ஒரு காதல் ஓவியத்தை அங்கே தன்னுடைய வார்த்தைகளின் மூலம் கொண்டு வந்து கொட்டுகிறார் கண்ணதாசன். அதற்கு அற்புதமான இசை. இன்னைக்கு பல்வேறு இசைக்கருவிகளை போட்டு பண்ணுறாங்க, அதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு வயலின், ஒரு புல்லாங்குழல், இது மாதிரி தான். அப்படியே கேட்டிங்கன்னா, அதுவும் இரவு பொழுதில் நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொண்டு இது போன்ற பாடல்களை கேட்டால் அதை விட சுகானுபவம் எதுவுமே கிடையாது. அது அவ்வளவு அழகான ஒரு பாடல். கண்ணதாசன் இது மாதிரி எத்தனையோ பாடல்களை கொடுத்துருக்கார். எனக்கு என்னென்னா, இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா பாடலை நான் கேட்கிற பொழுது எனக்கு கிடைக்கிற அனுபவம், இந்த பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் என்ற பாடலை கேட்கிற பொழுது அதே அனுபவத்தை என்னால் அடைய முடிகிறது. அதுதான் கண்ணதாசனுடைய காதல் பாட்டினுடைய சிறப்பு. நீங்கள் எவ்வளோ பாடல்கள் அவர் அது மாதிரி எழுதியிருக்காரு. அதே போல் காதலர்கள் பாடுகிற பொழுது இந்த சரீரத்தை மீறிய அந்த ஆன்மநேய கலப்பில் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது போன்று எழுதுகிற அவர், கணவன் மனைவியாக மாறுகிற நிலையில் அவர்களுடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகிற பாடல்களில், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த பாடல் இப்போவும் அந்த பாடல் மாவலிபுரத்தில் தான் எடுத்திருக்கான் அந்த காட்சியை. இன்றைக்கி ஒரு பாட்டை எடுப்பதற்கு 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய்ன்னு செலவழிக்கிறாங்க. அதுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் அந்த காதலர்களை சுற்றி சுழன்று ஆடுறாங்க. அதில் எப்படி காதல் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் யாருமே இல்லை, வெறுமனே சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் தான். சரோஜா தேவியினுடைய அந்த இயல்பான அபிநயங்கள், அதனால் அபிநய சரஸ்வதின்னு சொன்னான். ரொம்ப இயல்பான அபிநயத்தோட அவர் அந்த பாடலுக்கு முகபாவத்தை காட்டுவது. சிவாஜி அதை டாக்டராக வராது இல்லையா, அப்போ கொஞ்சம் அவருக்கு உடம்பு சதை போட்டிருக்கும், கொஞ்சம் தொப்பை இருக்கும்.
அந்த தொப்பையை நல்லா இறுக்கி அந்த சட்டையை உள்ளே இறுக்கி கட்டி தான் இருப்பார். அதில் இந்த ஒரு தொப்பி ஒன்று போட்டுன்னு இருப்பார். அந்த பாட்டுக்கு அந்த ஹம் பண்ணுற அழகே அழகு தான். டிஎம்எஸும் சுசீலாவும் இணைந்து எத்தனையோ கந்தர்வ கானங்களை கொடுத்துருக்காங்க கண்ணதாசனுடைய எழுத்தை வைத்துக்கொண்டு. இந்த பாட்டே பாருங்கள். இந்த பாட்டு வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். என்ன பொசசிவ்னஸ்ன்னு பார்க்கணும். நான் என்ன பேச நினைக்கிறேனோ அம்மாடி நீ அதை தாண்டா நீ பேசணும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். புரியுதுங்களா? நான் எந்த உலகங்களை பார்க்கிறேனோ அந்த உலகங்கள் முழுவதுமே உன்னை தான் நான் பார்க்கணும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீயும் நானும் உறவாடுவதிலே தான் அந்த வாழ்க்கை முழுவதும் கழிய வேண்டும். அதனால் வாழ்நாள் முழுவதும் பொங்கி பெருகுகிற காதல் அது. ஏதோ இளமை துடிப்பில் உருவாகி அதற்கு பிறகு முதிர்ந்த வயதில் முடிந்து போவது அல்ல அந்த காதல். அதனால தான் அதை அவ்வளோ அழகாக சொல்கிறான். இவர் சொல்வார், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். அங்கே கூட கொஞ்சம் அந்த சுயநலம் தூக்கலாக இருக்கும். ஒரு ஆணுக்கே உரிய சுயநலம். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் இல்லையா? நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். நீ எந்த பொருளை பார்த்தாலும் அது என்னத்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது முழுமையாக அவள் தனக்கே தனக்கு என்று நினைக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறேன் இல்லையா, அது அப்படியே வெளிப்படுத்துகிறான். இந்த பாடல் நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்துக்கினே வாங்க. இதை வந்து எங்கேருந்து இந்த பாதிப்பு அவருக்கு வந்திருக்கும்? நான் மீண்டும் பாரதியிடமே போகிறேன். பாரதி அழகாக சொல்லுவான், நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன், நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன், திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன், சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன், பிரித்து பிரித்து நிதம் மேகம் அளந்தே பெற்றதுன் முகமன்றி பிரிதொன்றில்லை. என்னமா சொல்லியிருக்காங்க. நெறித்த திரை கடலில் நின்முகம் கண்டேன். நான் கடலை பார்க்குறேன். அந்த கடலை பார்க்கிற பொழுது எனக்கு கடல் தெரியல, நீ தான் தெரிகிற. நெறித்த திரைக்கடலில் நின்முகம் கண்டேன். சரி, மேலே பார்க்குறேன், நீல விசும்பினிடை நின்முகம் கண்டேன். ஆகாயத்தை பார்க்குறேன், ஆகாயம் முழுவதும் நீ தான் என் பார்வையில் தெரிகிறாய். அதுக்கப்புறம் திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன். அந்த கடல் அலைகளின் மூலமாக வரக்கூடிய நுரை, அந்த நுரை முழுவதுமே நான் உன்னை காண்கிறேன். திரித்த நுரையினிடை நின்முகம் கண்டேன், சின்ன குமிழிகளில் நின்முகம் கண்டேன். அந்த நீர் குமிழி ஒன்று ஒன்றுலையும் அவளுடைய முகத்தை தான் பார்க்குறான். அது இன்னும் அழகு என்னன்னா, பிரித்து பிரித்து நிதம் மேகம் அளந்தே பெற்றதுன் முகமன்றி வேறொன்றில்லை. நான் மேகத்தை பார்க்குறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து பார்க்குறேன். பிரித்து பிரித்து பார்த்தாலும் ஒவ்வொரு பிரிவிலையும் உன்னுடைய முகம்தான் தெரியுது. ஆக உன்னை தவிர எனக்கு எதை பார்த்தாலும் வேறொன்றும் தெரியவில்லை. இது பாரதி சொல்லுது. அதுதான் இன்ஸ்பிரேஷன். அதனால தான் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் என்பது. ஆக அந்த அளவுக்கு இவன் சுயநலத்தோடு தான் பாடுறான். அடுத்த சரணமே நீங்க பாருங்க, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். அவ பாலோடு பழம் யாவும் நமக்காக வேண்டும்னு சொல்லலாம், அவ சொல்லலை. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். என்ன அதெல்லாம் சினிமா பாட்டு. அது உனக்கு தான், உனக்கு பால், உனக்கு பழம், எல்லாம் உனக்கு. நீ பசியாறுவதை பார்த்து நான் பசியாறிடுவேன். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். இந்த மனதாலும் நினைவாலும் நான் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். நீ எனக்கு குழந்தை மாதிரி என் மடியில் நீ விளையாடணும்.
நான் தாய் மாதிரி உனக்காகவே என் நினைவில் என் சிந்தனையில் உன்னையே சுமக்கணும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். என்ன அந்த இரண்டு உயிர்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்திருக்கின்ற எல்லையற்ற அன்பு, பாசம், காதல் என்று எத்தனை வார்த்தைகளை போட்டு பார்த்தாலும் அவை அனைத்தையும் மீறி ததும்புகின்ற உணர்வின் வெள்ளம் அது. அதை அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில அது கொண்டு வருவது. அதில் பெண் எப்படி நினைக்கிறா, ஆண் எப்படி நினைக்கிறான், சகலத்தையும் சமர்ப்பித்து விடக்கூடியவளாக பெண் இருக்கிறாள். அந்த பெண் முழுவதுமாக தனக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தோடு ஆண் இருக்கிறான். அதனால தான் ஒரு அறிஞன் சொன்னான், அதாவது ஆணின் உலகம் என்பது வெவ்வேறுபட்டவற்றை கொண்டது, அவற்றுள் காதலும் ஒன்று. ஆனால் பெண்ணின் உலகம் என்பது அது காதல் மட்டுமே கொண்டது. இப்போ கணவன் மனைவி என்று இருக்கிறாங்க, கணவனுக்கு பல்வேறு கடமைகள் இருக்கும், பல்வேறு பக்கங்களில் அவன் நினைவுகள் இருக்கும். அவற்றில் ஒன்று அவனுடைய மனைவி, கரம் பிடித்த மனைவியின் மீது அவன் காட்டுகிற அன்பு. ஆனால் மனைவி அப்படி அல்ல. அவள் கரம் பற்றிய கணவனை தவிர வேறு எதை பற்றியும் எவரை பற்றியும் எந்த நிலையிலும் நினைக்க தயாராக இல்லை. அதனால் கணவன் தான் அவளுடைய ஒரே உலகம். அதனால் அவள் பாடும் பொழுது பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். அதுக்கு அடுத்த சரணம்னு பாருங்க, சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை. நீதான் எனக்கு உலகம், நான் தான் உனக்கு உலகம். ஆக இதை தவிர வேறு உலகமே கிடையாது. அதற்கு காரணம் என்ன? உயிர் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டது. ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்ததுனால உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை. இப்படியெல்லாம் திரைப்பட பாடல்களை எழுதிய பேனா கண்ணதாசனுடையது. அதற்கு என்ன மாதிரியான இசை, அதில் என்ன ஒரு 100 இசைக்கருவிகளை போட்டு நம்ம மிரட்டுறாரா விஸ்வநாதன் ராமமூர்த்தியும். என்ன இனிமையான இதமான நளினமான அந்த இசை கோலம். அதில் காட்சிப்படுத்துகிற பொழுது வெறுமனே மகாபலிபுரத்தில் அந்த கல் மலை பக்கத்தில் அவர் நடப்பதும், அந்த சரோஜாதேவி அவரோட நடப்பதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் கட்டி தழுவது கூட அதில் பெருசாக இருக்காது. அவர் இடுப்பில் கையை வைத்து கொண்டு மெல்ல கொஞ்சம் நடப்பார். அதுதான், அதாவது விரசமே இல்லாமல் நீங்கள் ஒரு காதலை வெளிப்படுத்திய காலம் அது. இப்பொழுது காதல் என்பதே காமரசம் வடியக்கூடியதாக காட்சிப்படுத்தப்படுகிற காலமாக இது மாறிவிட்டது. எனவே கண்ணதாசுடைய இந்த பாடலில் நான் முதல்ல ஒரு காதலன் காதலி நிலையில் அவர்கள் பாடிய பாடல் சொன்னேன். கணவன் மனைவியாக மாறிய நிலையில் அவர்களுடைய பாடல் சொன்னேன். மனைவியாக இருப்பவள் இந்த பாடல் என்னை போட்டு உலுக்கி எடுக்கும். அதாவது அந்த பாடலில் ஒரு வரியும் அது எப்படி, அதில் பெரிய அணிநயங்கள் கிடையாது, உவமைகள் கிடையாது, புரியுதுங்களா? உங்களை மிரட்டுற மாதிரியான எந்த வார்த்தை ஜாலங்களும் கிடையாது, எந்த சரிகை வார்த்தையும் அதில் இல்லை. சாதாரணமான வார்த்தைகள். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. வேற எதையும் நான் கொண்டாடல. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இதைத்தானே கொண்டு வந்தேன் நான் என்னோடு என் கண்ணோடு. அதுக்கப்புறம் பாருங்க, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன். எப்போ நீ வருவ என்று அந்த காலடி ஓசையை கேட்டுக்கொண்டு காத்து கிடப்பேன். வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன்.
கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். என்ன அழகியா! அதாவது கணவன் வெளியே போயிட்டு அவன் பலவிதமான மனிதர்களை பார்த்து பலவித அனுபவங்களை மூட்டையாக கட்டிக்கொண்டு அவன் சோர்ந்து உள்ளே வருவான். அவன் உள்ளே வரும் பொழுதே இவள் எப்படா இவன் வருவான் என்று காத்து கொண்டிருந்து அவன் ஏற்கனவே சுமக்கக்கூடிய அந்த சோக மூட்டைகளின் மீது இன்னும் கூடுதலான மூட்டையை இவ சுமக்க வைப்பாள். இது இப்படி ஆச்சுங்க, அது அப்படி ஆச்சுங்க, அது இதுன்னு சொல்லுவாள். ஆனால் இவ எப்படி சொல்கிறா பாருங்க, வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன், வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல், அதான் முக்கியம், என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். என்ன பாட்டு அது! கருணை என்றால் தாயாவேன், காதல் என்றால் சேயாவேன், கண்ணா உந்தன் நிழலாவேன், உனக்கென நான் வாழ்வேன். இது மாதிரி ஒரு காதலன் காதலி அவர்களுக்குள்ள உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் போது கண்ணதாசனுடைய பேனா எப்படி வார்த்தைகளை கொடுக்கிறது. அவர்கள் கணவன் மனைவியாக மாறிய பிறகு அவர்களுடைய அந்த ஒன்றிய உறவை எப்படி அழகாக அந்த பாடல் வரிகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த மனைவி கணவனுக்காகவே தன் வாழ்வை முற்றிலுமாக சமர்ப்பித்து விட்டதை எவ்வளவு சுகமாக அவரால் சொல்ல முடிகிறது. இது எல்லாமே இப்போ ஒன்று, நீங்கள் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் போய் உட்கார்ந்து நான் முதல்ல காற்று வெளியிடை கண்ணம்மா பாட்டை நீங்கள் போடுங்க, கப்பலோட்டிய தமிழனில் கொஞ்ச நேரம் கேளுங்க. அதை கேட்ட பிறகு போலீஸ்காரன் மகளில் பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் அந்த பாட்டை கேளுங்க. அதற்கு பிறகு பாலும் பழத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாட்டை கேளுங்க. அதை கேட்டு முடித்ததும் நெஞ்சிருக்கும் வரையில் எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, இந்த 4 பாடல்களை கேட்டு பாருங்க. அப்போ தான் அந்த காலத்தினுடைய மகிமை உங்களுக்கு தெளிவாக தெரியும். கண்ணதாசன் என்கிற கவிஞன் யார், அவன் எப்படிப்பட்ட ஆளுமை, வார்த்தைகளை எப்படி அவன் அவ்வளவு அற்புதமாக கொண்டு வந்து கொட்டியிருக்கிறான், அவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு சுகமாக இசைக்கோலங்களை விஸ்வநாதன் ராமமூர்த்தி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அது எவ்வளவு அழகாக இனிமை ததும்ப சுசிலாவும் பிபிஎஸும் டிஎம் சௌந்தரராஜனும் ஜானகியும் பாடியதை இந்த 4 பாடல்களை கேட்டால் அது ஒரு உலகம். என்னை பொறுத்தவரையிலும் எல்லை மீறிய சோகங்களில் நான் தத்தளிக்கிற பொழுதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் இழந்தவனாகத்தான் எனக்குள்ளே நான் வாடி வதங்கி கிடக்கிறேன். ஆனால் இந்த நிலையிலும் என்னை வாழச் செய்வது என்பது இந்த பழைய கண்ணதாசன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கேவி மகாதேவன், டிஎம்எஸ், பிபிஎஸ், சீர்காழி, ஜானகி இவர்களெல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்த அந்த அற்புதமான கந்தர்வ கானங்கள் தான் என்னை இப்பொழுது வாழ வைக்கும். அதாவது வாழ்வின் மீது எனக்கு ஒரு பிடிப்பை தேடி கொடுக்கும் மருந்தாக இருக்கிறது. கவியரசன் பாடல்களிலிருந்து முக்கணியின் சாறை எடுத்து நாங்கள் பருக தந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி குமரையா.